ஸோ எல்லாருமே பாருங்க, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய திரைப்படமாக இருக்குது. ஆபாச காட்சிகள் எதுவும் இல்லை. ஸோ குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்கலாம். படத்தில் கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காதலை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தோல் உரிக்கும் திரைப்படமாக இருக்குது. இது எந்த ஒரு கேஸ்ட் பீப்புளையும் குறைவாகவோ இல்லை பீட்லேயோ ஏற்றி காமிக்கல, நடுத்தரமாக இருக்குது. அதனால தான் நடுநாட்டான் காடு வெட்டி. இந்த படம் அருமையான படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆர்கே சுரேஷ் அப்படின்றதுனால ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருக்குது. ஃபைட் சீன், மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக் நிறையா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் எல்லா சமுதாய மக்களும் பார்க்கலாம். படம் நல்லா அருமையாக இருக்குது, நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா பெண்கள் குழந்தைங்களும் ஒரு நல்ல ஒரு மெசேஜ். சூப்பர் ப்ரோ, படம் செம்மையாக இருக்குது, பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலி சூப்பர் படம். சான்ஸில் நல்லா பண்ணிக்கிற ஆர்கே சுரேஷ். திருப்பி படம் பார்க்க வேண்டிய படம். எந்த ஒரு அரசியல் கட்சியோ எந்த ஜாதி மதமோ இல்லை, ஒரு கிராமத்தில் ஒரு நடக்கிற காதல். இதில் அரசியலோ கட்சியெல்லாம் சுத்தமாக எந்த கட்சியும் கிடையாது. ஒவ்வொரு பொண்ணும் குடும்பத்தோட அப்பா அம்மா வயசு வந்த பசங்களை பார்க்கணும். திருப்பி பார்க்கலாம். எங்களுக்கு படம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சேன்னு கஷ்டமாக இருக்குது. அருமையான படம், குடும்பத்தோடு பார்க்கணும்ப்பா. வயசு பொண்ணுங்க குடும்பத்தோடு பார்க்கணும். பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோ ஒன்றும்லாம் இல்லை ப்ரோ. படம் லேகாக தான் ப்ரோ இருக்கு படம். நானே பார்க்கல ப்ரோ படம் அவ்வளோவா. மொபைலில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தேன் நான். ஜாதி பற்றி தான் நினைக்கிறேன் ப்ரோ. அதுதான் வேறு எதுவும் ப்ரோ. லேகாக தான் ப்ரோ இருக்கு படம். படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கதை. இப்போ பார்த்து இப்போ கிராமத்துக்கு ஸ்டோரிக்கும் நம்ம சிட்டி ஸ்டோரிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவர் கொஞ்சம் நல்லா நல்லா நான் கூட நினச்சேன், சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த சீனும் சரி, இதுவும் சரி. இப்போ உண்மையிலே என்ன நடக்குது, இப்போ சிட்டியில் லவ் பண்ணி இப்படி பண்ணால் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஒத்துழைக்கிறோம். ஊர் சைடெலாம் திடீர்னு அவங்க ஜாதி அவங்க கொலைப்படி தான் இது பண்ணோம், இல்லை சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இவர் ஜூலியனா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அகிலன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அருமையான படம். ஆக்சுவலாக ஒரு கருத்துள்ள படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலி படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆரம்பிச்சிடலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. முழுக்க ஆர்கே சுரேஷ் முழுக்க வந்திருந்தால் இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் எதுக்கு அந்த பாடல்கள் வருதுன்னே தெரியல. காதல் பண்ணால் பாட்டு, சமைச்சா பாட்டு, அடித்தா பாட்டு, துணி துவைச்சா பாட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் நிறையா வருது உள்ளுக்குள்ளே. ஆனால் பாடல்கள் அருமையாக இருக்குது, வரிகளுமே அருமையாக இருக்குது. ஆனால் தேவையில்லாத மாதிரி பாட்டு வருதமோ அப்படின்னு எனக்கு சின்ன ஒரு விரத்தி. மற்றபடி அந்த லவ் ஸ்டோரிலாம் ஒரு சில அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துருப்பார், அதெல்லாம் தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வந்து அது அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நம்ம காமிச்சிருந்தாலே நல்ல கதைகள் கொண்டு போயிருக்கும். நல்ல அருமையான கதை. பட் ஆனால் மேக்கிங்கில் ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கே மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அந்த சீன்ஸ்லாம் நிறைய சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். மேபி அது வேணுக்கே ஒரு 2.5 hours படம் அப்படின்னாலும் அப்படிலாம் கிடையாது. 1.5 hours படம் இருந்தாலும் படங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். எவ்வளோக்கு படங்கள் புரிய வைக்கணுமோ அவ்வளோக்களவு ஈஸியாக புரிய வைக்கணும். எங்கெங்கேயோ போய் சுற்றி எங்கெங்கேயோ ஒரு படத்தை எவ்வளோ கொலாப்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொலாப்ஸ் பண்ணி படத்தை அவ்வளோ அப்படி போட்டிருக்காங்க. படம் என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல அருமையான படம். பட் ஆனால் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. பட் ஆனால் தேவையில்லா சீன்ஸை கட் பண்ணியிருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஜாதியை பற்றி இருக்குது. எங்கள் ஊர்லலாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலாம் வெட்டிடுவாங்க, அதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்ம மதுரை ரொம்ப இன்டீரியர் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுவுமே அப்படியே ரியாலிட்டி எது ரியாலிட்டியோ அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதே ரியாலிட்டியில் அந்த ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஒரு பொண்ணை இலக்காரமாக பார்ப்பாங்க, ஒரு பொண்ணை காமத்து பறையில் பார்ப்பாங்க. பட் அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் ஒரு பொண்ணை பார்த்த உடனே வெட்டிடுறாங்க. அது லவ் பண்ண உடனே போய் அந்த கோமியத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஊற்றுறது. ஸோ அதெல்லாம் இட் வில் அஃபெக்ட். ஸோ ஒரு படமாக பார்க்கும்போது இட் வில் அஃபெக்ட். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நிறைய சீன்ஸை டைலாக் ஜாதியை பற்றி பேசி நிறைய சீன்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப பேசப்பட்ட ஒரு இது ஆக்சுவலி. அண்ட் அது உண்மை சம்பவம், பொள்ளாச்சியில் நடந்திருக்கு. உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே கையில் எடுத்துட்டா, எல்லாருமே கத்தியை கையில் எடுத்துட்டா எல்லாருமே குற்றவாளி ஆயிடுவாங்கல்ல. ஸோ என்னை பொறுத்தவரை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் மென்ட் டு பி லாவை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் இந்த படம் அந்த இதை சொல்லி தரல. யார் வேணால் கையில் வேணால் யார் வேணால் கத்தி எடுத்துக்கலாம், அப்போ யார் வேணால் கத்தி எடுத்துக்கலாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா படம் நல்லாயிருக்கு, இப்போ எடுத்த கருத்துக்கள் நல்லா இருக்குது. பட் ஆனால் சொல்லும் அந்த விதங்கள் கொஞ்சம் அத்திமீறல் மாதிரி இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் டைட்டில் கேட்கும்போது இந்த படத்தில் நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு அளித்த டைரக்டர் சோலை ஆறுமுகத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வெற்றியும் காரணம் அவர் தான் போய் சேரணும். இணை இயக்குனர் தாஸ் அவர்களுக்கும் நன்றி. இணை இயக்குனர் என்னோட அண்ணன் கிளிப்பட் கனகராஜ், இவங்களாம் நன்றி. தாஸ் இவர் படிக்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி
என்னை ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் எனக்கு ஜெயிக்க வைக்கிறது காரணம் இவங்க 2 பேருமே எனக்கு ஒரு காரணம். இந்த புகழும் வெற்றியும் டைரக்டர் சோலை ஆறுமுகத்துக்கு சேரும். ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருவன் மேலேயும் அன்புமணியன் மேலேயும் நான் உசுராகவும் உயிராகவும் இருக்கேன். நான் இதுக்கப்புறமும் ஒரு படம் பேசிகிட்டு இருக்கேன் சம்மந்தப்பட்டது. அது நல்லபடியாக வரணும். எம்பெருமன் வணங்கி நான் நடுவேன். தேங்க்யூ.